அத்தை என்னத்தை பண்றீங்க? என்னது அத்தை? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்றீங்களா அத்தை? ஆமாம்மா, இது ஆழ்வள்ளி கிழங்கு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா. இது கேரளா பக்கமெல்லாம் இதெல்லாம் பயங்கரமா நல்ல ஃபேமஸான கிழங்கு. இது கேரளா பக்கமெல்லாம் நிறைய இதை தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இங்கே நம்ம ஊர்லலாம் சிப்ஸு இதை வச்சு நிறைய டிஷ் செய்யலாமா. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே இதை வச்சு அவிச்சு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன். இதை அவிக்க போகிறேம்மா. இதை தோல் எடுக்கக்கூடாது. இது மேலாட்டம் நல்லா கழுவிட்டு இந்த மண்ணை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் உப்பு போட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு இது வேக வச்சிடணும். ஆனால் நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக. நல்லா வெந்துருச்சுமா. இப்போ ரெடி பாருமா. நல்லா வெந்துட்டு நல்லா உடஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி விரிசல் வரணும். இப்படி வந்தால் தான் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் அத்தை. ஆமாம்மா, நல்லா சூப்பராக இருக்கு பாரு. இதுலேயே புட்டு கூட செய்வாங்கம்மா. புட்டு செய்யலாம், பொரியல் பண்ணிக்கலாம். பாருமா, சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ டீ வடிகட்டணும். டீயும் ஸ்நாக்ஸும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாங்க, நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்லாம். முக்கியமாக என்னென்னா குழந்தைங்க இப்போல்லாம் சம்மர் லீவில் வீட்டில் இருக்கிறாங்க. ஸ்கூல் போகிறப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சாலும் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது. குழந்தைங்க டியூஷன் போயிடுவாங்க. செஞ்சு வச்சும் குழந்தைங்க சாப்பிட்லையேன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் இப்போ லீவில் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கடையில் வாங்காமல் வெளியில் கூப்பிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் கடை ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. வெளியிலலாம் நிறைய விடாதீங்க. குழந்தைங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க லீவில்.